ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांचीपीठं सर्वसिद्धं दिव्यगणाभीष्टं कांचीं जगद्नमस्ते अपारकड सिद्धं ज्ञानं शांतपूर्णं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदनं कलियुगदेवं कांचीमान யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிவர் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வாழ்வில் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு, இந்த விஷயம் என் பேரண்ட்ஸை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் என் பேரண்ட்ஸை தவிர யாருக்கும் தெரியாது. பேரண்ட்ஸை தவிர யாருக்கும் தெரியாதுன்னா ஒரே ஒரு உத்தருக்கு மாத்திரம் தெரியும், அது பரமேஸ்வரனான மகாபிரிவா அப்படிங்கிறது இதில் தெரியுது. பான்ஸ் நாராயணன் அவர் அவருக்கு முதல் பொண்ணுக்கு டெஃப் அண்ட் டம்மாவோ கடைசி பொண்ணு டெஃப் அண்ட் டம், நடுவில் ஒரு பொண்ணு ஓகே, அவளுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். இவர் 15 நாள் காசி பொண்டாட்டியோட கிளம்பி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்திருக்கார். காசி, பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாம். அதெல்லாம் முடிச்சுட்டு மகாபெரியவர்கிட்ட அவர் மட்டும் வந்தார். ஒரு குடத்தை, பெரிய குடம் நிறைய கங்கா ஜலம் கொண்டு வச்சு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா உடனே சொன்னாலாம், நீ உடனே கிளம்பி இங்கே பாம்பே கிருஷ்ணன் இருக்கான்ல, உனக்கு தெரியுமா? தெரியும். அவனை கூட்டி போ. கும்பகோணத்தில் ஒரு ஒரு ஆற்றுக்கு அவன் கூட்டின்னு போவான். நீ அவகிட்ட போய் சொல்லு, உன்னுடைய முதல் பொண்ணை பற்றி சொல்லு, அவளை கல்யாணம் பண்ணிக்க யாராவது இருக்காளா, அவளுக்கு இந்த மாதிரியான குறை இருக்குது அப்படிங்கிறத நீ சொல்லு, அவள் சரின்னு சொல்லுவா, கல்யாணம் ஆகிடும், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாதான். உடனே போகணும். இது உடனே ஏற்பாடு பண்ணார். அன்றைக்கே கிளம்பிட்டார் இந்த பாம்பே கிருஷ்ணனோட. கிளம்பி போய், ஏன்னா அந்த அட்ரஸ்ஸு அவருக்கு தெரியும் போல இருக்குது, பாம்பே கிருஷ்ணனுக்கு. அதனால தான் தெரியவா வச்சுருக்கா. ஆனால் இந்த சீக்கிரட்டாக அவளுக்குள்ளே தானே இருக்குது. அவள் யார் பார்க்க போகிறாளோ அந்த மாப்பிள்ளை, அவள் பேரண்ட்ஸ்குள்ளே தான் அந்த விஷயம் தெரியும், தவிர வெளியில் எங்கேயும் யாருக்கும் தெரியாதுன்னா பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்காதான். இவள் கிளம்பி கிருஷ்ணனும், பாம்பே கிருஷ்ணனும் பான்ஸ் நாராயண் மாமா 2 பேருமே கும்பகோணத்தில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு இருந்திருக்காப்பட இருக்குது. அப்போ அந்த ரூமில் ஜன்னல்லேருந்து திடீர்னு அந்த கிருஷ்ணன் கூப்பிட்டு காமிச்சாதான், தோ போகிறான் பாரு அந்த பையன், அந்த ஹோட்டலுக்கு அவன் போகிறான் போல இருக்குது. 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு அவன் வெளியில் போகிறான். இந்த பையன்தான் பெரியவா மகாபெரியவா சொன்ன அந்த பையன் இவன் தான், அதாவது மாப்பிள்ளை போல இருக்கு. அவன் தான். அந்த பையனை பார்த்தா ரொம்ப லட்சணமாக ரொம்ப நல்லா இருந்தானா, ஹைட்டும் வெயிட்டுமாக நல்லா இருக்கான், கும்முன்னு இருக்கான். இவன் போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான, இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது அப்படின்னு மனசுக்கு பெரியவா சொல்கிறாளே நடக்கும். அது எப்படி? பெரியவா பரமேஸ்வரன் பார்க்கலாம். இவள் கிளம்பி அங்கே போனால் அந்த பேரண்ட்ஸ் தான் இருந்தா, இதுதான் அவள் வீடுன்னு. பேரண்ட்ஸ் கிட்டே போனால் அந்த மாதிரி பெரியவா கிட்டேருந்து வரோம், பெரியவா கிட்டேருந்து மாதிரி என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரியான குறை இருக்குது, அவளுக்கு டெஃபரெண்டாமல் அவளுக்கு நல்ல குடும்ப பேக்ரவுண்ட்லாம் சொன்னார். பெரியவா இங்கே அமிச்சா உங்ககிட்ட சொல்ல சொன்னான்னு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பள்ள அங்கே வந்தானா, அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான் அந்த பையன். அப்படியே நின்றுட்டு விஷயத்தை அவள் அப்பா அம்மா சொல்லியிருக்கா. இவா தாண்டா பெரியவா தான் அனுப்பிச்சிருக்கா, பொண்ணு டெஃப் அண்ட் டம் அப்படின்னு ஏதோ சொல்கிறா. அவள் ஃபஸ்ட்டு பொண்ணு, முதல் பொண்ணுக்கு உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறாவா. அந்த பையன் சொன்னான்னா, அம்மா கல்யாணம் பண்ணிக்கலாமே, நான் ஒரு காலத்தில் அந்த பையன் சொல்கிறானா, கல்யாணம் பண்ணிக்கூடாது, பண்ணிண்டா இந்த மாதிரி இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஏற்கனவே எப்போது அதை பற்றி தீர்மானம் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டேனே. இந்த பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்ன விஷயம் அவளுக்கும் என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அது எப்படி பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தெரிஞ்சதுன்னா ஒரு பரமேஸ்வரன் அதனால் தெரிஞ்சிருக்கு. சரிண்ணா உடனே பெரியவா வர கண்டிஷன் போட்டாலும் உடனே கிளம்பி அவளையும் கூப்பிட்டுட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துடணும், மடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை சொல்லியிருக்கா. சொன்னோடனே அவளை கிளம்பி வந்தான்னா பெரியவா இருக்க எல்லாம் பேசி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளம்புறா. அவள் பெரியவா அனுகிரகம் பண்ணுறா. கிளம்பும்போது அந்த பிள்ளையோட அம்மா இப்போ இவளோட சந்ததிகளுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாலாம், எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லி பெரியவா 2 கைதுக்காரு. அவளுக்கு ஏதாவது டெஃபரெண்டம் ஏதாவது, பெரியவா தான் பரமேஸ்வரன், அவர் தானே தீர்மானிக்கிறார் குழந்தைகள் எப்படி பிறக்கும்னு, எந்த குறையும் வராது அப்படின்னு பெரியவா 2 கைதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாலாம்.
அதுக்கப்புறம் வந்து அவள் போன பிறகு பெரியவா திருப்பி யாரோ ஆளை விட்டு அமுச்சு கம்யூனிகேட் பண்ணி அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவை அமுச்சிடாத, இங்கேயே தங்கட்டும், நாளை கடத்தால் நான் திருப்பி பார்க்கணும் அப்படின்னாராம். அவன் எல்லாரும் வந்தால் இவர் நான் பான்ஸ் நாராயணன் பொண்டாட்டி வந்திருக்கா, பெரியவாளே ஏற்பாடு பண்ணி மடத்துலேருந்து ஒரு 1000 ரூபாய் அதில் வச்சு, ஏன்னா அது வந்து அந்த சாஸ்திரி வராட வைதிகம் அவளுக்கு கொடுக்கணும். அது வந்து தட்டு மாற்றுக்கு வச்சுருக்கார் பெரியவா. 2 பேரும் சம்பந்திகளுக்கு தட்டு மாற்றிக்கிட்டோம், ஏன்னா அது என்ஷூர் ஆகணும்னு பார்க்குறாரு பெரியவா. பான்சனாரனோட முதல் பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த நிச்சயதார்த்தம் மாதிரி ஒரு ஃபார்முலாக பரமேஸ்வரன் முன்னாடி நடந்த நிச்சயதார்த்தம் தானே முக்கியம். அந்த இதை வந்து அவர் எதிர்க்க நடக்கிறது என்ஷூர் பண்ணிட்டு வெத்தலைபாக்கு தட்டு மாற்றிட்டு அவள் கிளம்பி ஊருக்கு போகிற மாதிரி கும்பகோணத்துக்கு அவள் கிளம்பி போனோம், பிள்ளையோட அப்பா அம்மா அந்த சம்பந்திகள். அதுக்காக இப்படி பண்ணியிருக்கா பெரியவா அப்படின்னு தெரியுது. அதனால் வந்து பெரியவா அந்த அவளுக்கு எந்த இதுவும் வராது அப்படின்னு அதையும் சொல்லிட்டார் பெரியவா. அவன் சந்ததிகள் நல்லா இருக்குன்னு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை மகாபெரிவா பண்ணியிருக்கா. பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அந்த பையன் வந்து நான் வந்து ஒரு டெஃபண்டம் இந்த மாதிரி ஒரு இருக்க அந்த மாதிரியே ஒரு இதை பண்ணேன், பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு இந்த பையன் டிசைட் பண்ணி அவள் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அவள் அம்மா அப்பா இதை போய் யார்கிட்ட சொல்லுவாள், டெஃபண்டம் இருக்க ஏதாவது பொண்ணு இருந்தால் கொடுன்னு கேட்பா, அதுதான் நிறைய இருக்குமே. அப்படி இருந்தாலும் எப்படி பெரியவாளுக்கு இது தெரிஞ்சிருக்கு. பெரியவாள் வந்து இங்கே இந்த டே எல்லா இடத்துலையுமே என்னென்ன இருக்குது, யார் யார் என்ன டிசைட் பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாருன்னா அவர் தான் பரமேஸ்வரன் ஆகிடுது. அதனால தான் அந்த கும்பகோணத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவருக்கு அமுச்சு விட்ருக்காரு பெரியவா. அங்கே போனால் அங்கே அந்த பையன் ஒத்துக்கிறான், இது எனக்கும் என்னோடய பேரண்ட்ஸ் தவிர யாருக்கும் தெரியாது, நான் இப்பயே தீர்மானம் பண்ணி அவர்கிட்ட சொல்லி அவளை ஒன்றும் இது பண்ணல. இந்த மாதிரி சொல்லும்போது பையனுக்கு கல்யாணம் ஆனா ஆகட்டா என்னன்னு அவளே இருந்திருப்பாளே ஏற்கனவே. ஏன்னா டெஃபண்ட்டமுக்கு அவன் ஓகேன்றான், அவள் அப்பா அம்மாவுக்கு எப்படி பிடிக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா எல்லார் மனசுக்குள்ளேயும் பூந்து அவளெல்லாம் மாற்றி எல்லாரும் சந்தோஷமாக இந்த கல்யாணம் நடக்கிறதுனா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் மட்டுமே தான் அவரோட அனுகிரகம் தான் முடியும். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரிய பாதமீஸ்வரன் மகாபிரிய பாதமீஸ்வரன்.